அது ரொம்ப ஒரு வைப்பு எப்படி சொல்றதுன்னா, அவரோட படத்துக்காக எதிர்பார்த்து தான் வந்தது. ஓப்பனிங் ஷோ ஃபேமிலியோட தான் வந்தேன். அவ்வளோ சூப்பரா இருக்கு. தலைவரை திரும்ப பார்க்கும்போது நிறைய மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நிறைய மிஸ் பண்றோம் அவரை. கண்டிப்பா படத்தை என்ஜாய் பண்ணி பாருங்க. வந்து 90s கிட்ஸுக்கு தெரியும். 2K கிட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம வந்துருங்க. ஏன்னா இப்படி ஒரு படம்லாம் திரும்ப கிடைக்காது தேட்டர்ல. நம்ம மொபைல்ல டிவில எத்தனை தடவை பார்த்தாலும் தேட்டரோட ஃபீலிங்ஸ் தனிதான். கண்டிப்பா. ஆமா ஆமா, தேட்டர் ஃபீலிங் வந்து நாங்களா இப்ப படம் ரிலீஸ் ஆகும்போது எத்தனை வயசுன்னு ஞாபகம் இல்லை. ஆனா இப்ப மிஸ் பண்ணாங்க. கண்டிப்பா வந்து பாத்துருங்க. அவ்வளோ வைப்பா இருக்கு. இது ரொம்ப வருஷம் கழிச்சு வந்த படம் மாதிரியா தெரியுது கூட்டங்களை பார்க்கும்போது. என்னமோ இன்னைக்கு ரிலீஸ் ஆன மாதிரி இவ்வளோ பெரிய ஜனங்களோட இவ்வளோ பெரிய மக்கள் உள்ள திரள பெரிய ஆர்ப்பாட்ட அமக்கலமான ஒரு படமா இன்னைக்கு ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு. ஆரம்பத்தில் ஏற்கனவே ரிலீஸ் ஆன கேப்டன் பிரபாகரன் அந்த படம் பார்க்கும்போது நம்ம சின்ன பிள்ளை அன்னைக்கு எதுவும் அப்பா அம்மா கூட்டின்னு போயிருப்பாங்க, பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் இல்லை, ஐயாவை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கேப்டன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அவர் கொடுத்த படம் இந்த படம். இசைனா அவர் இளையராஜா தான், ஸ்டண்ட்டுனா சூப்பர் சுப்ராயன் தான், திரைக்கதை வசனம்னா இந்த மாதிரி டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ஆர்கே செல்வமணி தான், வசனா லியாகத் அலிகான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு ஒர்க்கும் அவங்களுடைய லெஜெண்டாக ஒர்க் பண்ணி ஒரு அடையாளப்படுத்தின ஒரு படம் இது. இது யாருமே மறுக்க முடியாது. ஒரு ஃபைட் சீன் ஆகட்டும், ஒரு இசை பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், எவ்ரி ஒன் சீன் ஒவ்வொரு சீனுமே ஒரு சாங், 2 சாங்கு. அந்த சாங் வந்து உலகளாவிய அளவில் பேசக்கூடிய ஒரு சாங் அது. இப்போ 6 பாட்டு போடுறாங்க, 8 பாட்டு போடுறாங்க, அதெல்லாம் கூட என்னன்னு தெரியாமலாம் போயிடுது. ஆனால் 2 பாட்டு, இந்த பாட்டு எப்போ வரும்னு வெயிட் பண்ணுவோம், அப்படி ஒரு சாங்கு. கேப்டனுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரொம்ப அருமையா. வில்லனா பண்ண மன்சூர் சாரோட வந்து நம்ம மறக்க முடியாது. அறிமுக வில்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை அந்த படம். அன்னைக்கு தெரியாத காலங்களில் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு எல்லாம் மெய்ஸ் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் படத்தில் மன்சூர் இப்படி பண்ணாரா அப்படின்ற அளவுக்கு முதல் படம் மாதிரி பண்ணல அவரு. ஆனால் அண்ணன் மன்சூர் இருக்காரு. ஆனால் அவர் நெருங்கிய ஒரு தலைவனா பார்க்கக்கூடிய விஜயகாந்த் ஐயா வந்து இப்போ இல்லை. அவர் மிஸ் பண்றாரு. இப்போ படம் பார்க்கும்போது நமக்கே மெய்ஸ் இருக்குதுன்னா அவரோட ஒர்க் பண்ணவங்க வந்து எத்தனை பேர் இவர் இல்லாமல் இன்னைக்கு ரீலீஸ் பண்றாங்க, அப்படி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு நம்மளால உணர முடியுது. படம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு சொல்கிறத விட அவர் இல்லாததுக்கப்புறம் நான் பார்க்குற டிவியில் கூட அவர் படம் நான் பார்த்ததில்லை. பார்த்தா அவரோட ஞாபகம் எனக்கு வரும். அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு இந்த படத்தை திரும்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் நான் பார்க்குற ஃபர்ஸ்ட் கேப்டன் படம், அதுவும் பிக் ஸ்க்ரீனில். ரொம்ப ஹாப்பி. அவரை பார்க்கும்போது எனக்கு என்னையும் அறியாமல் எனக்கு ஒரு கண்ணீர் வருது. என்னடா இவர் இருக்கும்போது அவ்வளோ ட்ரோல் பண்ணாங்களே மக்கள், பட் அவர் இல்லாத போது அந்த அளவுக்கு வந்து கண்ணீர் விடுறாங்க, அவ்வளோ கூட்டம் கூடுது. இதை ஏன் அவர் இருக்கும்போது பண்ணலை? ஏன் அவரை வந்து இருக்கும்போது ஒரு ஆட்சியில் வந்து அவரை உட்கார வைக்கல? அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால் அவரை டிவியில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. அவரோட அதை சொல்றேன், அவரை பார்த்து அப்படியே இப்படி ஒரு மனுஷன் அழகா இருக்காருடான்னு. கருப்பா இருந்தாலும் கருப்பு தாங்கன்ற மணிக்கு அந்த அவரோட அழகா பார்த்துட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கு. அவரோட ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகா பண்றாரு. அந்த அவரோட பேக் ஷாட் தான் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ ஃபைட் சீன்லாம் கிளாப்ஸ் பறந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வசனங்கள்லாம் அவர் மாதிரி யாரும் பேச முடியுமான்னு தெரியல. அவ்வளோ வசனங்கள் சூப்பராக பேசியிருக்காரு. அந்த கோர்ட் சீனில் பேசுகிற வசனங்கள் எங்கேயாவது கட் பண்ணி இருக்குமான்னு பார்த்தா எங்கேயுமே கட் ஆகலை. சிங்கிள் ஷாட்ல அடிச்சிருக்காரு. அதெல்லாம் நினைக்கும் போது பிரமிப்பா இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. அதனாலதான் அவரு தனியா பேச போறாரு. உண்மையிலே வேற லெவல். எல்லாருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 25 நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கு பர்த்டே. அந்த பர்த்டேவை முன்னிட்டு இந்த படத்தை ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முதல்ல அந்த டீமுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து தமிழ் படத்தில் வரலாறு படைச்ச படம். ஹிந்தியிலேயே இந்த படத்தை பார்த்துட்டு வியந்து போயிருக்காங்க. சின்ன வயசுல நம்ம ஹிந்தி படத்தை தான் பார்த்து வியந்திருப்போம். ஃபர்ஸ்ட் தமிழ் படத்தை பார்த்து வியந்தது நம்ம இந்திய சினிமாவிலே கேப்டன் பிரபாகரன் தான். அந்த படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணது ரொம்ப ஒரு மக்களுக்கு வந்து இப்போ வர படங்கள்லாம் ரொம்ப மனசை வருத்தப்படுற மாதிரி தான் இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது, மெசேஜும் கிடையாது. இந்த படம் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கு. கேப்டன் பர்த்டேவுக்கு இது ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதுதான் என்னன்னா ஏன் மிஸ் பண்ணாங்க நான் அடிக்கடி சொல்றேன்னா, அவரை வந்து நம்ம இல்லைன்னு மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி படங்களில் பார்த்து திரும்ப அவர் இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீலோடயாச்சும் நம்ம இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது படம் பார்த்ததுலே. அதான் சொல்கிறேன், ஓப்பனிங் ஷோ வந்து அவ்வளோ ஹாப்பி எனக்கு. அவரை பார்த்ததுல இன்னும் நிறையா படங்கள் வரணும். எல்லா படத்தையுமே ஓப்பனிங் ஷோ பார்க்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை இருக்குது. எனக்கெல்லாம் வந்து அவரை ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இல்லை. எல்லாமே அந்த அவர் பொலிட்டிக்கல் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரோலெல்லாம் ஆரம்பிச்சது. அந்த ட்ரோலெல்லாம் பெருசாக கண்டுக்கல. சரி, யாரோ ஒரு சோசியல் மீடியா, சரி அவங்களுக்கு ஒரு லைக்ஸ் வரணும், ஷேர் வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு நான் அதை அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன். பட் என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட், கேப்டனை வந்து ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவர் இல்லை. அவர் இருந்தும் நிறைய பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் இல்லாத போதும்
நிறைய பேர் மனசுல வாழ்ந்துட்டு இருக்காரு. 35 வருஷமாச்சு. இந்த 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 3 வயசு தான். அப்போ இப்போ எனக்கு 38. மீண்டும் இது வந்து நான் திரையில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு தீபாவளி பொங்கல் வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு அந்த அந்த ஹாப்பி தான் எங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. ஏன்னா கேப்டன் நாங்கள் அந்த அளவுக்கு நேசிச்சோம். அந்த அளவுக்கு எனக்கு மீண்டும் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இன்னும் வந்துன்னு இருக்காங்க, பசங்கள்லாம் வந்துன்னு இருக்காங்க பார்க்கறதுக்கு. இந்த படம் மீண்டும் ஒரு ரீரிலீஸ் ஆகி மீண்டும் ஒரு 300 நாள் ஓடனான்ட்டு நாங்கள் ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். நான் ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதை ரிவைன் பண்ணுறதுக்காக போகிறோம். நல்லா இருக்கு. ரொம்ப சேரை பார்த்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். முடியல மேடம். கேப்டன் வந்து நாங்கள் எப்படி தவற விட்டோமோ அந்த அளவுக்கு நான் இன்னும் அந்த அவர் செத்து 1.5 வருஷம் ஆச்சு. அது வந்து எங்களால் முடியல. ரொம்ப எக்ஸைட்டில் தான் வந்திருக்கோமே, அதுக்காக தான். எனக்கு நல்லா பிடிக்குங்க. இல்லை ரொம்ப என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் நான் சின்ன வயசுல பார்த்தது இப்போ திரும்பி பார்க்கும்போது அதே எஃபெக்டோட அதே இம்பாக்டோட படம் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ஏற்றுக்க முடியாது எங்களால். இருந்தாலும் என்னோட பலிகளெல்லாம் தாங்கிக்கிட்டு எங்கள் அண்ணன் பசங்க இப்போ அண்ணன் பசங்கன்றது எனக்கு நாங்கள் வந்து அண்ணன் தான் கூப்பிட்டு கேப்டனை. எங்கள் அண்ணன் பசங்க இருக்காங்க, அவங்களுக்காக நாங்கள் கூட நிற்போம். அந்த கேப்டன் பர்த்டேன்றது வந்து வருஷம் நாங்கள் பண்ணிட்டு இருந்திருக்கோம். மீண்டும் அதை பண்ணி தொடருங்க. கேப்டன் பர்த்டேக்கு என்னென்ன பண்ணுறோமோ அதே மாதிரி மீண்டும் தொடரும். இதுக்கு முன்னே என்ன பண்ணுமோ அதே நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். மிஸ் பண்ணுறோம், அதில் மறுபடியும் நினைவுபடுத்துக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், கண்டிப்பா. ஒரு நம்மளுக்கே பார்க்கும்போது திருப்பியும் சார் இருந்திருந்தாருன்னா இன்னும் இன்னைக்கும் வந்து ஒரு அந்த மாசோட பண்ணக்கூடிய ஒரு பர்ஃபார்மர். அவங்களோட ரசிகர்களுக்கும் அப்புறம் கட்சிகளுக்கும். இதுக்கு முன்னாடி அவர் கேப்டன் பிரபாகரனுக்கு முன்னாடி நிறைய ஆக்ஷன் படங்கள் பண்ணியிருந்தாலும் பெஸ்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூவினா இந்த படம் தான். அது அதையும் அந்த 100வது படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. பெட்டர்.